Praise the Lord. Greetings to all in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலேயும் புதிய வாக்குத்தத்தங்களோடு புதிய வார்த்தைகளோடு நாம் யாவரும் பிரவேசித்திருக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் யாவரும் இந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் சில மணி நிமிடங்கள் நாம் கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற ஆராதனை நமக்கு இந்த ஆண்டில் ஜெயங்களை காண்பிக்கும், நமக்கு விடுதலைகளை காண்பிக்கும் என்கிற பெரிய விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கைகளில் அவர் செய்வாராக. எல்லாரும் சொல்ல வேண்டும், நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இந்த ஆண்டில் நாங்கள் அற்புதங்களாக, அடையாளங்களாக இந்த தேசத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் நிற்போம் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளாய் காணப்படுமையானால் அது பெரிய காரியங்களை செய்யும். நாம் யாவரும் இணைந்து சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி கர்த்தர் அப்படி துதிப்போமா? We love you Jesus, we give you glory Father. சங்கீதக்காரன் தாவீது விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லுகிறது போல, let us all exalt his name together. அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோம், கீர்த்தனம் பண்ணுவோம். Let us glorify his name together. Let us lift his name on high. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர், அவர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். He deserves all the glory, he deserves all the honor, he deserves all the praises. நாம் எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. We love you Jesus. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே நானும் எங்களுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் நிற்கும் போது நாங்கள் இந்த தேசத்தில் அற்புதங்களாக, அடையாளங்களாக நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. We give you all the glory Father. We love you Jesus, 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 Jesus. துதிக்கு பாத்திர மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உன்னை நாம் ஆராதி. சேர்ந்து பாடும். துதிக்கு பாத்திர மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர, சேர்ந்து பாடுவோம். மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீர்
பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும். You are great and great and great. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடுவோம் அப்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We magnify your name, Lord. We give you glory, Father. Hallelujah, hallelujah. We exalt your name, Lord. உம்முடைய நாமத்திற்கே மகிமைகளே. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாரும் அப்படி ஒரு விசை கண்களை மூடி, அப்பா உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வருடத்தில் இந்த நாள் முதல், நாங்கள் தொடங்கி இருக்கிற இந்த நாள் முதல், எங்களுடைய நாமத்திற்காக அல்ல, எங்களுடைய பெயர் புகழுக்காக அல்ல, தெய்வநாம மாத்திரம் மகிமை அடையட்டும், தெய்வநாம மாத்திரம் மகிமை அடையட்டும். அப்பா அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாம மகிமைக்கென்று நீங்க நிறுத்தும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen, amen. Praise the Lord. Amen. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, நாம் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இந்த ஆண்டுல நாம் இருக்க வேண்டுமானா, நாம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தெய்வத்தை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த புதிய ஆண்டிலேயும் பல தீர்மானங்கள், பல திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கலாம். We might have decided, we might have taken lot of decisions. பல தீர்மானங்கள் எடுத்த போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும், கர்த்தரை சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பெரிய தீர்மானம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்து நின்று, என் தெய்வத்துடைய சமூகத்துல நான் அவரை ஆராதித்து, நான் தினம் தினம் ஜெபிக்கிறவனாய் நான் நிற்பேன் என்பது. ஆமென். ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக ஜெயம் உண்டு. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஆமென் பரத்திலிருந்து ஒரு விடுதலைகள் உண்டு. அவர்களை என் தெய்வம் அற்புதமாகவும் அடையாளமாகவும் அவர்களை கர்த்தர் நியமித்து உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க ஒருவேளை வியாதிப்பட்டு இல்ல பலவீனத்தோடு இந்த ஆண்டிற்குள்ளாய் பிரவேசித்தீர்களே ஆனாலும், நீங்க கர்த்தருடைய சமூகத்தில்
சமூகத்துல நீங்க ஜெபிப்பீர்களேயானா, நீங்க தேவ சமூகத்துல முழு மனதோடு ஆராதிப்பீர்களேயானா, என் தெய்வம் உங்களையும் அற்புதமாக அடையாளமாக இந்த நாட்களில் அவர் மாற்றுவார் என்பதுல எந்த சந்தேகமுமே படாம அந்த நாமத்தை மாத்திரம், இயேசு என்கிற நாமத்தை மாத்திரம் நாம் துதித்து நாம் ஆராதிப்போமே ஆனா, கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்வார், அவர் மகத்துவங்களை செய்வார். நாம் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி அந்த கர்த்தர் அப்படியே துதிப்போம். நாம் ஜெபித்து அவருடைய சமூகத்துல நாம் வெற்றி முழக்கத்தோட காணப்படுவோம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் இன்னும் ஒருக்கா கூட சொல்லுகிறேன், அவர் அற்புதமாக அடையாளமாக நம்மை மாற்றுவார். அவர் கரங்களை தட்டி ஹalleluya. ஆராதிக்கும் போல் விடுதல், ஆராதிக்கும் போல் சௌக்கியம், ஆராதிக்கும் போல் விடுதல், ஆராதிக்கும் போல் சௌக்கியம். தேகம் தேகி ஆத்மாவில் சமாதான சந்தோஷம் தானமாய் நாதம் நல்கிடும். தேகம் தேகி ஆத்மாவில் சமாதான சந்தோஷம் தானமாய் நாதம் நல்கிடும். சேர்ந்து பிரார்த்திക്കാം, ஆத்மாவில் ஆராதிക്കാം கர்த்தனே நல்லவன் அவன் வல்லவன். பிரார்த்திക്കാം, ஆத்மாவில் ஆராதிക്കാം கர்த்தனே நல்லவன் அவன் வல்லவன். விடுதல் என்னும் பிராபிക്കാം, விடுதல் என்னும் பிராபிക്കാം, விடுதல் என்னும் பிராபிക്കാം, விடுதல் என்னும் பிராபிക്കാം. கரங்களை தட்டி எல்லாரும். என்னுடைய முழங்கால் முடங்கும் போது, தேவ சமூகத்தில் நான் முட்டுகளை முடக்கும் போது, ஏமன் எதிரியானுடைய முட்டுகளை நமக்கு முன்பாக அவர் முடங்க செய்வார். அவர் ஹalleluya. யாசிப்பின் என்னால் லபிக்கும், அன்வேஷிப்பின் கண்டத்தும். சொல்லுவோமா? யாசிப்பின் என்னால் லபிக்கும், அன்வேஷிப்பின் கண்டத்தும். முட்டுவின் துறக்கும் ஸ்வர்க்கத்தின் கலவர பிராபிக்காம் எത്രയോ நன்மைகள். முட்டுவின் துறக்கும் ஸ்வர்க்கத்தின் கலவர பிராபிக்காம் எത്രയോ நன்மைகள். பிரார்த்திക്കാം, பிரார்த்திക്കാം, ஆத்மாவில் ஆராதிക്കാം கர்த்தனே நல்லவன் அவன் வல்லவன். பிரார்த்திക്കാം, ஆத்மாவில் ஆராதிക്കാം கர்த்தனே நல்லவன் அவன் வல்லவன். விடுதல் என்னும் பிராபிക്കാം. கரங்களை தட்டி விடுதல் என்னும் பிராபிക്കാം. பிரார்த்திക്കാം, பிரார்த்திക്കാം, ஆத்மாவில் ஆராதிക്കാം கர்த்தனே நல்லவன் அவன் வல்லவன். பிரார்த்திക്കാം, ஆத்மாவில் ஆராதிക്കാം கர்த்தனே நல்லவன் அவன் வல்லவன். விடுதல் என்னும் பிராபிക്കാം, விடுதல் என்னும் பிராபிക്കാം, விடுதல் என்னும் பிராபிക്കാം, விடுதல் என்னும் பிராபிക്കാം. Yes, Jesus. Hallelujah. அடுத்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவ சபைக்குள்ளாக, தேவ ஜனங்களுக்குள்ளாக இந்த ஆண்டு அது பரிபூரணமாய் அது வெளிப்படும்படியாய், எஸ் ஜீசஸ், நீ கிருபை செய்ய வேண்டும் அப்பா. மடுத்து போகாதே பிரார்த்திക്കാം, விசுவாசத்தோടെ பிரார்த்திക്കാം. மடுத்து போகாதே பிரார்த்திക്കാം, விசுவாசத்தோടെ பிரார்த்திക്കാം. நீதிமானை
പ്രാർത്ഥന, ശ്രദ്ധയുള്ള പ്രാർത്ഥന ഫലിക്കും രോഗിക്ക് സൗഖ്യമായി. നീതിമാന്റെ പ്രാർത്ഥന, ശ്രദ്ധയുള്ള പ്രാർത്ഥിക്കാം, ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ, നല്ലവൻ അവൻ വല്ലവൻ. പ്രാർത്ഥിക്കാം, ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ, നല്ലവൻ അവൻ വല്ലവൻ. വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, യേശുവിൻ നാമത്തിൽ വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം. ഹല്ലേലൂയ, വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം. പ്രാർത്ഥിക്കാം, പ്രാർത്ഥിക്കാം, ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ, നല്ലവൻ അവൻ വല്ലവൻ. പ്രാർത്ഥിക്കാം, ഹല്ലേലൂയ, നല്ലവൻ അവൻ വല്ലവൻ. പ്രാർത്ഥിക്കാം, പ്രാർത്ഥിക്കാം, ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ, നല്ലവൻ അവൻ വല്ലവൻ. ഹല്ലേലൂയ, പ്രാർത്ഥിക്കാം, ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ, നല്ലവൻ അവൻ വല്ലവൻ. വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, വിടുതൽ എന്നും ആരാധിക്കുമ്പോൾ, ആരാധിക്കുമ്പോൾ വിടുതൽ, ആരാധിക്കുമ്പോൾ സൗഖ്യം, ആരാധിക്കുമ്പോൾ വിടുതൽ, ആരാധിക്കുമ്പോൾ സൗഖ്യം. ദേഹം ദേഹി ആത്മാവിൽ സമാധാന സന്തോഷം ദാനമായി നാഥൻ നൽകിയിടും. ദേഹം ദേഹി ആത്മാവിൽ സമാധാന സന്തോഷം ദാനമായി നാഥൻ നൽകിയിടും. ചേർന്ന് പാടുക, പ്രാർത്ഥിക്കാം, ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ, നല്ലവൻ അവൻ. ഹല്ലേലൂയ, പ്രാർത്ഥിക്കാം, ഹല്ലേലൂയ, നല്ലവൻ അവൻ. ജീസസ്, പ്രാർത്ഥിക്കാം, ആത്മാവിൽ ആരാധിക്കാം കർത്തനെ, നല്ലവൻ അവൻ വല്ലവൻ. ഹല്ലേലൂയ, പ്രാർത്ഥിക്കാം, ആരാധിക്കാം കർത്തനെ, നല്ലവൻ അവൻ വല്ലവൻ. വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം. ഹല്ലേലൂയ. ஜெபிக்கும்போது அவர் ஜெயத்தை தருகிற தெய்வம் அவர். நீங்க ஜெபித்து நீங்க பாருங்க, இந்த ஆண்டுல நீங்க சொல்ல முடியும் உங்களால, சங்கீதம் 66 எழுதப்பட்டபடியே மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிற விதத்துல கர்த்தர் நம்மை சாட்சியாய் அவர் நிறுத்துவார். ஆமென். ஜெபித்து பார்ப்போம். ஆமென். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்கிற சாட்சியாய் நாம் எழும்பி நிற்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் நம்மோடு கூட கடைசி பரியந்தம் நம்மை அவர் தாங்கி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரையிலேயும் நம்மை நடத்தி வந்த தெய்வம். எத்தனை பேர் சொல்ல முடியும் 2024வது ஆண்டு இல்ல அதுக்கு முன்பான உள்ள ஆண்டுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை எனக்கு பல நெருக்கடிகள் பல சோதனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும், இதுவரையிலேயும் என்னை நடத்தி வந்த தெய்வம் எவ்வளவு அழகாக நேர்த்தியான பாதையில நடத்தி வந்தார் இல்லையா? எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு நஷ்டங்கள் வந்த போதும் என்னை இந்த இடத்துல ஜீவனோட வைத்திருக்கிறார் பாருங்க. அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதல்லவா? ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை அது மேலானது என்பதை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம மறந்து விடவே கூடாது. நம்மை நடத்தி வந்த அந்த எபினேசர் இனியும் அவர் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அந்த ஒரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல அப்படியே காத்திருப்போமா? அவர் பெரியவர். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல ஒரு விசை கண்களை மூடி, அப்பா என்னை இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனியும் என்னை நடத்துவீங்க அப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த உலகத்துல பார்க்கும்போது எத்தனையோ சோதனைகள், இந்த கடைசி வாரங்கள்ல பார்க்கும்போது எவ்வளவோ மக்கள் அழுகைக்குள்ளாக இருக்கிறாங்க.
எல்லாரையும் நீங்க நடத்த வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. சொல்லுவோமா அப்படியே? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. Sing it out. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ. எல்லாரும் பாடுவோம் அப்படியே? யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. முடிந்தவங்க எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏசாயாவில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை இந்த நாட்கள்ல அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் நின்று உம்முடைய சமூகத்துல உம்மை ஆராதித்து உம்முடைய சமூகத்துல ஜெபித்து நான் ஜெயம் எடுப்பேன் என்கிற விசுவாசத்தோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க சொல்லுகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. We accept it, Father. We accept it, Holy Spirit of God. எவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு முன்பாக, என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு முன்பாக வருவதற்கு இருக்கிறதோ எல்லாவற்றிலையும் என் இயேசு எனக்கு துணை நிற்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட 2025 ஆண்டு நாங்கள் நினைத்திருப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நாங்கள் விண்ணப்பித்திருப்பதற்கும் அதிகமான காரியங்களை, நன்மைகளை ஜனங்களுடைய வாழ்க்கையில அது வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல ஒன் லாஸ்ட் டைம் ஒரு விசை கூட கடைசியாக இயேசுவை பார்த்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
on, sing it out. Yehovah Jireh, Yehovah Jireh, என் தேவையாவும் நீ சந்திப்பே. அப்படியே கரங்களை உயர்த்தி, என் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடுவோமா? இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டுல உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் என் தெய்வம் மாற்றி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் தருகிறோம் கர்த்தாவே. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கர்த்தாவே. உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாங்கள் நினைத்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். என் தெய்வம் உலகமெங்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்கப்பா. எல்லா கொள்ளை நோய்கள் இருந்தும் ஜனங்களை விடுவித்து நடத்துங்க கர்த்தாவே. இந்த ஆண்டுல நாங்க மகிழ்ச்சியோடு அப்பாவுடைய சமூகத்துல நன்றி செலுத்தவர்களாய் காணப்பட என் தெய்வம் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. மகிமைப்படுத்துகிறோம் உங்களை. உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.